கஷ்டமாக இருக்குது கைஸ். வணக்கம் நம்மளே, குட்டி டே விளாக 469 ஃபாலோ அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு மாதத்தில் இந்த சீரியஸ் முடிய போகுது நண்பர்களே. இதை ஒரு சீரியஸாக முடிச்சிருவோமா இல்லை சீசனாக கொண்டு போமான்றதை மறக்காம கமெண்ட் சொல்லிட்டு போங்க. நீ வந்தா கொலை பண்ணிடுவேன் உன்னை. வர அவஸ்தையில் ஒரு விஷயம் பண்ண மறந்துட்டேன். அது என்னன்றத வீடியோ மிஸ் ஆகாம சொல்கிறேன். அந்த விஷயம் என்னன்னா, ஐ ஃபர்காட் டு பிரஷ் மை டீத். அப்புறம் சாப்பிட வந்துட்டேன் கைஸ். தோசை எவ்வளோ பெருசாக இருக்கு பார்த்தீங்களா? 8 hours later. ஷிஃப்ட் முடிஞ்சு கைஸ். ரூம் போனால் சாப்பாடு இருக்காது. ஸோ இங்கே சாப்பிட்டு ரூம் வந்துட்டேன். சின்னதாக ஒரு வேலை இருக்குது. ஸோ அதனால் குளிச்சுட்டு கிளம்பிட்டேன். இப்போ அந்த கதவை திறந்துட்டு அங்கிட்டு போயிட்டு திருப்பி அந்த கதவை திறந்தா அந்த வேலை முடிஞ்சிடும். பாருங்களேன் எப்படி சூப்பரா. திஸ் இஸ் கிரேட் கரிகால மேஜிக் ஷோ. என்னடா ஏ நண்பர்களே, இனிமேல் தான் எடிட் பண்ணணும். ஒன்றுமே எடிட் பண்ணல. வாய்ஸ் வேறு எடுக்க தினமும் இந்த மாதிரி லேட்டாக போனால் எனக்கே கஷ்டமாக இருக்குது கைஸ். இது துவச்ச துணியை காயப்படல கைஸ் இன்னும். ஸோ ஐ எம் ஜஸ்ட் புட்டிங் a glass for dry. I am going to home town day after tomorrow. ஸோ பேக்கிங் ப்ராசஸ் is going on. 8 மணி போல் இரவு ஒன்று வந்து நம்மளே ஒரு கட்டிட்டேன். பேசிக்காகவே நான் ஒரு ஓவர் திங்கர் கைஸ். இந்த ஒரு 7-8 மாசமா மனசே ஒரு மாதிரி சரியில்லை. இப்படி மாறணும்னு நான் நினச்சி கூட பார்த்தது இல்லை. ஸோ அதனால் என்ன சொல்கிறேன், நான் இருக்கிற நிமிஷத்தை என்ஜாய் பண்ணி வாழுங்க. ஓகேவா? இன்னைக்கான கருத்துசி போதும். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. ஸோ நான் போய் தூங்குறேன். நம்ம நாளைக்கான காணொலியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பி கேர்லெஸ் நம்மளே. டாட்டா பை.